என் பாரங்கள் என் சுமைகள் என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன் ஏசையா உம்மை தானே சொன்னேன் ஏசையா உம்மை தானே என்னே நிறுத்தியுள்ளேன் ஒரு இருப்பதுதான் உள்ளத்தில் சாஞ்சையா உம் திட்டம் செய்வதுதான் கமையா உம்மோடு இருப்பதுதான் எங்களுக்கு வாஞ்சையா உம் சித்தம் செய்வது இதற்றின் ஏக்கமையா காலைதோறும் கிருபையினால புதிய கிருபையினால இந்த நாள் நீங்கள் நிரப்படியாக புதிய மாதத்துல ஆண்டவர்களை மகிமையினால் நிரப்படியாக இயேசுவே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். தடைகள் உடைக்கப்படுவதாக கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலை செவ்வையாக்கி நீர் வழியா எங்கள் வழி நடத்துவீராக. இப்பொழுதும் எங்கள் ஒவ்வொரு இருதயங்கள் திறக்கப்படட்டும். கர்த்தருடைய வார்த்தை அனுப்பி எங்களோடு கூட பேசும் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே ஜெபங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிரசங்கி 3ஆம் அதிகாரம் 11 அவர் சகலத்தையும் 15 காலத்திலே நேர்த்தியாக செய்திருக்கிறார், உலகத்தையும் அவர்கள் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். ஆதலால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியா இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். ஆமென். காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவர் செய்கிறார். நேர்த்தியான காலம். காலங்கள் கர்த்தருடைய கரத்துல இருக்கு. ஒரு நாள் இருப்பதை அறியானே. இந்த நாள் நம் ஜீவனோடு இருப்பது அவர் கொடுத்த ஒரு கிருபை. இருப்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. நேர்த்தியாய் அவர் செய்கிறார். அதன் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறது. அதனால ஆதி முதல் அந்த மட்டும் அவர் செய்கிற கிரியைகளை மனுஷன் கண்டுபிடிக்க முடியாது. ஏன் இப்படி நடக்குது? தீமை போல நமக்கு தெரியும், ஆனா கர்த்தர் நன்மையான இஸ்ரவேல் ஜனங்கள் செங்கல் இருக்கிற வேலை, அடிமைத்தன வேலையை ரொம்ப சந்தோஷமா செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒரு பிரச்சனை கிடையாது. ஆண்டவர் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்துறார். ஆண்டவர் பார்வோனுடைய இதயத்தை கடினப்படுத்தி 4 மடங்கு அதிகமான வேலைகள் வாங்கும்படி அந்த இஸ்ரேல் ஜனங்களுக்கு வேலை அதிகமான பாரம். எதுக்கு? ஒரு 8 மணி நேரம் நம்ம வேலை செய்யறோம். அதே 8 மணி நேரம் வேலைய 32 மணி நேரம் வேலையை 8 மணி நேரத்துல செஞ்சா எப்படி இருக்கும்? அவ்வளவு பாரம். அல்லேலூயா. இந்த இஸ்ரேல் ஜனங்களை நேசித்தாரு, தன்னுடைய ஜனங்கிறாரு. ஆனா அந்த ஜனத்துக்கு ஏன் அனுமதிக்கிறாரு? அப்பதான் அவங்க கூக்குரல் இட்டார்கள். ஆண்டவரே, பெருமூச்சு சத்தத்தை கேட்டேன். இஸ்ரேல் ஜனங்கள் நெருக்கப்படும் பொழுது ஆண்டவர் நோக்கி கூப்பிட்டாங்க. ஆண்டவர் மோசையை இருக்கு. இந்த பூமியை ஆண்டவர் மனுஷனுக்கு கொடுத்திருக்கிறாரு. நம்ம கூப்பிடாம, நம்ம கேட்காம ஆண்டவர் வந்து டைரக்டா கொடுக்குற தெய்வம் கூரை பிச்சுட்டு கொடுக்குறோம் அப்படின்லாம் கிடையாது. இதோ நான் வாசற்படியிலிருந்து கதவை தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் வீட்டுக்குள்ள வருவேன். நம்முடைய இறுதிய வாசலை தட்டுறார். என் மகனே, என் மகளே, உன் இதயத்துல எனக்கு இடம் தருவாயா? நம்ம இந்த உலக இன்பம் போதும் என்று சொல்லி ஆண்டவரை தேடாம மறந்து ரொம்ப அப்படியே போயிட்டே இருக்கும் போது ஆண்டவரே சில நேரங்கள்ல
சில நெருக்கத்தின் பலியா நம்ம நடத்தார். ஆமென். அல்லேலூயா. அப்பொழுது இஸ்ரவேல் விட்டார்கள். அவருடைய ஜெப சத்தம், அவங்க கூக்குரல் வந்து ஜெபமா கன்வெர்ட் ஆகி அந்த ஜெப தூபம் போல அந்த ஜெப தூபம் அந்த கலசத்தை நிரப்பும் பொழுது கர்த்தர் மோசேயை ரட்சித்தார். அல்லேலூயா. எதுக்காக? வாக்குத்தத்தம் என் பிள்ளை சுதந்திரிக்கணுமே. ஆமென். அவன் இருக்க வேண்டிய இடம் வந்து எகிப்து கிடையாது. அல்லேலூயா. என்னுடைய ஹல்லேலூயா. ரூத்து, நகோமி, அல்லேலூயா, இந்த மோபா பட்டணத்துல இருக்கக்கூடியது கிடையாது. அல்லேலூயா. அவன் பெத்லெஹேமுக்கு வரணும். அல்லேலூயா. அப்போ ஹல்லேலூயா. தேவனை விட்டு நம்ம சில நேரங்கள்ல அவருக்கு பிரியமில்லாத இடத்துல போய் உட்கார்ந்துருக்கு. அல்லேலூயா. மறுபடியும் அவர் திரும்பி பண்ணுகிறார். இதுக்கு நம்மை கொண்டு வைத்திருக்கிற ஒரு பெரிய திட்டம், நம் மூலமா வரக்கூடிய பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. அந்த போவாசுடைய சந்ததியில தான் யார் பிறக்கிறா? தேவாதி தேவன். அல்லேலூயா. தாவீது. அல்லேலூயா. இந்த ஈசாயின் அடிமரத்திலிருந்து ஒரு வேர் தோண்டி, அல்லேலூயா. அப்போ அந்த ஈசாயோட பிள்ளை தாவீது, அல்லேலூயா, ஆண்டவர் எப்படிலாம் திட்டம் வைத்திருக்கிறாரோ அவர் நேர் வழியா நடக்கிறார். ஆகவேதான் அவர் சகலத்தையும் 15 காலத்தில் நேர்த்தியாய் செய்திருக்கிறார். அல்லேலூயா. அதை கண்டுபிடிக்க முடியாது. அவர் செய்து வரும் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியையை மனுஷன் கண்டுபிடியான். நமக்கு ஒரே ஒரு வேலை தான் இருக்குது. என்ன வேலை? 12ஆம் வசனம், மகிழ்ச்சியாயிருப்பதும் உயிரோடு நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. அத்திமரம் விடாமல் போனாலும், திராட்சை கட்டி பலன் கொடாமல் போனாலும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். எல்லாமே எதிராக இருந்தாலும் போல நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், களி கூறுவேன். அப்போ சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் நான் மகிழ்ச்சியா இருப்பேன், தேவனுக்குள் களி கூறுவேன். அப்ப மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்வதும் இல்லாமல் வேற ஒன்றும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்துல வச்சுக் கொள்ளுங்க. அப்போஸ்தலர் 16 20ஆம் வசனத்தோடு படிங்க. அவர்களை அதிகார இடத்துல ஒப்பு கொடுத்து நம்முடைய பட்டணத்தில் கலகம் பண்ணி அனுசரிக்கும் தகாத முறைமைகளை போதிக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது ஜனங்கள் கூட்டம் கூடி அவர்களுக்கு விரோதமாய் எழுப்பினார்கள். அதிகாரிகள் அவர்கள் வஸ்திரங்களை கிழித்து போடவும் அவர்களை அடிக்கவும் சொல்லி அவர்களை அநேக அடி அடித்த பின்பு சிறைச்சாலையிலே வைத்து அவர்களை பத்திரமாய் காக்கும்படி சிறைச்சாலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டார்கள். அவர் இப்படிப்பட்ட கட்டளையை பெற்று அவர்கள் உட்காவல் அறையிலே அடைத்து அவர்கள் காதில் தொழுவ மரத்தில் மாட்டி வைத்தான். நடுராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை துதித்து பாடினார்கள். காலில் வைக்கப்பட்டவர்கள் அதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திவாரங்கள் அசைம்படியாக பூமி எதுவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுள்ளது. எல்லாருடைய கட்டுக்களும் கலந்து போயிற்று. படித்தாங்க. சிறைச்சாலைக்காரன் நித்திரை தெளிந்து சிறைச்சாலையின் கதவுகள் திறந்திருக்கிறதை கண்டு கட்டுண்டர்கள் ஓடி போனாது என்று எண்ணி பட்டயத்தை உருவி தன்னை கொலை செய்து கொள்ள போனான். பவுல் மிகுந்த சத்தமிட்டு, நீ உனக்கு எழுதி ஒன்று செய்து கொள்ளாதே, நாங்கள் எல்லாரும் இங்கேதான் இருக்கிறோம் என்றான். அப்பொழுது அவன் தீபங்களை கொண்டு வர சொல்லி உள்ளே ஓடி நடுநடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்கள் வெளியே அழைத்து கொண்டு வந்து, ஆண்டவமாரே, ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்றான். அதற்கு அவர்கள், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் வீட்டார் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். படிக்கிறீங்களா? மேலும் ராத்திரியிலே
மேலும் ராத்திரியிலே அந்நேரத்திலே தானே அவன் அவர்களை அழைத்துக் கொண்டு போய் அவனுடைய காயங்களை கழுவினான். அவனும் அவருடையவர்கள் அனைவரும் உடனே ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சியாயிருந்தான். அல்லேலூயா. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடும் கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாகி மகிழ்ச்சியா இருந்தார். ஒரு சிறைச்சாலை அதிகாரி அவனும் அவன் வீட்டு உள்ள எல்லாரும் தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசுவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று மகிழ்ச்சியா இருப்பதற்கு சிறைச்சாலைக்கு உள்ள கொண்டு போனது யார? பவுலும் சீலாவும். அல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரங்க இந்த காரணம் இல்லாம சிறைக்கு போறாங்க. அவர் என்ன தப்பு பண்ணாங்க? ஒரு தப்பு பண்ணல. குற்றம் வேணுமுன்னே போட்டு உள்ள கொண்டு போய் கை காலெல்லாம் கட்டி பயங்கர பாடு. இந்த பாடு இருந்து தெரியல. ஆனா அங்க ஒரு பெரிய நற்செய்தி நடக்குது. அந்த நடுராத்திரில அவங்க பாடி கத்தரை சிரிக்கிறாங்க. கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கி வருகிறார். எல்லா கட்டுகளும் உடைஞ்சி இவர்கள் கட்டு மாத்திரம் இல்ல, அக்கம் பக்கத்துல கட்டி இருந்த எல்லா சிறைச்சாலை கைதியோட கட்டும் உடைஞ்சு போச்சு. சிறைச்சாலை அதிகாரி பயந்து நடுங்கி தற்கொலை பண்ண போறான். இவனை ஒன்னும் செய்திடாதப்பா, நாங்க இங்கதான் இருக்கிறோம், நாங்க தப்பிச்செல்லாம் போல என்று சொல்லி அங்க இருந்தான். அந்த சிறைச்சாலை அதிகாரி இவங்களை நீ அந்த சிறைச்சாலை அதிகாரி என்ன சொல்றான்? 29 சொல்லப்பட்டிருக்குது. உள்ளே ஓடி நடுங்கி பவுலுக்கும் சீலாவுக்கும் முன்பாக விழுந்து அவர்களை வெளியே அழைத்து வந்து, ஆண்டவமாரே ரட்சிக்கப்படுவதற்கு நான் என்ன செய்யவேன்? அல்லேலூயா. இவங்க உன்னதமான தேவனுடைய பிள்ளைகள்னு சொல்லி அவன் அறிந்து எவ்வளவு தாழ்த்தி நான் என்ன செய்யணும்னு கேக்குறான். அந்த ராத்திரிலே எவ்வளவு பெரிய பாருங்க. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று சொல்லி அவனுக்கும் அவன் வீட்டில் இருந்த யாவருக்கும் கர்த்தருடைய வசனத்தை போதித்தார்கள். நைட்டோட நைட்டா. அல்லேலூயா. விடிய விடிய என்ன நடக்குது? ஊழியம் நடக்குது. அந்த ராத்திரி தானே அவன் அவர்களை அழைத்து கொண்டு போய், அல்லேலூயா, அவனுடைய காய்கள்லாம் கழுவி, பவுல் சீலாம் கை கால அடிபட்டிருந்தா எல்லாம் அவனுடைய குடும்பமே உட்கார்ந்து கழுவுது. அல்லேலூயா. அவனுக்கு அந்த அளவுக்கு நம்மளை அடித்து நொறுக்க நம்முடைய சிறைச்சாலையில போட்ட அதிகாரியுடைய பிள்ளைகள் வந்து நமக்கு பணிவிடை செய்யும்படியாக ஆண்டவர் வைக்கிறார். மாத்திரமல்ல, அந்த ராத்திரியிலேயே அவங்க ஞானஸ்நானம் பெற்றார்கள். பின்பு அவர்கள் அவன் தன் வீட்டுக்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து, இந்த ஆண்டவமாரி யாரு? தேவனுடைய பிள்ளைகளை யார் தீமை பண்ணாங்களோ, அல்லேலூயா, அவங்களுக்கு பாடு உபத்திரம் தான் ஊழியக்காரங்களுக்கு. ஆனா அதுக்கு மத்தியில அந்த குடும்பம் சொந்த ரத்தத்தை ஏற்றுக்கொண்டாங்க, மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. அல்லேலூயா. யாரோ ஒருத்தர் மகிழ்ச்சி ஆண்டவர் நம்மளை எப்படி பயன்படுத்துறாரு பாத்தீங்களா? அல்லேலூயா. பொழுது விடிந்த பொழுது அந்த மனசை விட்டு விடுங்கள் என்று சொல்லி அதிகாரிகள் அனுப்புறாங்க. அப்போ வந்த வேலை முடிஞ்ச உடனே இவங்களுக்கு விடுதலை ஆகுது. அல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில சில நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை. நானும் ஒண்ணு யோசித்தேன், இந்த முழு ஜீவத்துக்கு விரோதமா இப்படிலாம் டக்குன்னு உள்ள நமக்காக இன்னும் ஆத்மாக்கள் வரணும், ஜபங்கள் நடக்கணும்னு சொல்லி வேண்டுகிற ஊழியக்காரங்களே எழுப்பி நிக்கிறாங்களேன்னு சொல்லும் போது மிரட்டல், எல்லாம் அழிஞ்சு போயிருங்க அப்படிலாம் சொல்றாங்க. இல்லையா? கேட்கும் போது ஒரு கத்திரன நாட்டுக்குள்ள போய் கால் வச்ச உடனே வரவேற்புக்கு யார் வந்தா? பொல்லாத 6000க்கு அதிகமான பிசாசு தேவியன் தான் வரான். உன்னதமான தேவனுடைய குமாரனே எங்களை வேதனைப்படுத்த வந்து காலத்துக்கு முன்னே அப்படின்னு சொல்லிட்டு அவன் பண்ணிக்கிறான், அறிக்கை செய்யறான். அப்ப அந்த பட்டணத்துல யார் ஆளுகை செய்யறான்? யாரோட ஆதிக்கம் இருக்குது? சாம் ஜெபத்திரியா சொல்லுவாங்க, ஒரு பட்டணத்துக்கு நீ போனேன்னா முதல்ல நீ அங்க உள்ள போக முடியும், அங்க உள்ள ஆதிக்கங்கள் உன்னை தடை செய்யறதுக்கு வரும். அந்த ஏரியால என்ன ஆதிக்கம் இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். கண்டுபிடிச்சாலே முக்காவாசி மேட்டர் முடிஞ்சிருக்கு, அவனை கட்டிடலாம் இயேசுவின் நாமத்தால. அல்லேலூயா.
அப்போ சில நேரங்கள்ல இது நம்மளை உற்சாகப்படுத்துது, இன்னும் நம்மளை ஜெபத்துல தூண்டுது, இன்னும் நம்மளை ஒருமனப்பட்டு ஐக்கியப்பட்டு சிறப்புல நின்று அநேக மக்கள் நேரத்துக்கு ஜெபம் முன்னாடி ஜெபம் கூடி மக்கள்லாம் ஜெபிக்க ஆரம்பிச்சாங்க. அது நமக்கு ரொம்ப பலனா இருக்கு. அநேக வெளிப்பாடு சண்டே சாயங்காலம் ஒரு சர்ச்சில் கூப்பிட்டுருந்தாங்க பாண்டோப்புல. அங்க மெசேஜ் கொடுக்கும்போது வார்த்தைகள் வித்தியாசமா இருந்துச்சு. இன்னைக்கு தடை செய்கிறது யார்? ஒரு பிச்சைக்காரன் பர்த்தமேயு தாவீது குமாரனே எனக்கு ரங்கன்னு கூப்பிடுதான். ஆனா நீ சத்தம் போடாத அமைதியா இருந்து தடுக்கிறது யாரு? இயேசுவோடு கூட நடக்கிறவர்கள். அல்லேலூயா. அப்போ தேவனோடு நடக்கிறவன் தான் இன்னைக்கு தடை செய்யறான். அவன் அந்த பிச்சைக்காரன் குருடன் கண்ணு திறக்க ஆண்டவர் ரெடியா இருக்காரு. அவன் வஸ்திரத்தை மாத்தி அவனை தேவனோடு நடக்கிறவனா மாத்த ஆண்டவர் ரெடியா இருக்காரு. இவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அம்மேன். ஒரு பாவி இளையகுமாரன் மனம் திரும்பி வந்தானா தகப்பன் ஏற்றுக்கொள்றான். ஆனா அந்த தகப்பனுக்கு பரிசுத்தமா வாழ்ந்த நல்ல ஊழியக்காரன், நல்ல பையன் மூத்த குமாரன், அவனால தாங்க முடியல. இயேசு ஏற்றுக்கொண்டா கூட, இயேசு மன்னிச்சு அவர் ஏற்றுக்கொண்டா கூட இவனால ஏற்றுக்கொள்ள முடியல. அவ்வளவு கடினம். அதை விட பெரிய யோனா பார்க்கலாம். அந்த விட என் உயிரே போனாலும் பரவாயில்ல, இந்த நினைவை பட்டணத்துக்காரன் அழிஞ்சு போயிடும். அல்லேலூயா. அவ்வளவு வைராக்கியம் உள்ள ஆண்டவர் அவனுக்காக கப்பலை கொண்டு வச்சு அந்த கப்பலை ஆட்டி அவனை மீன் வயிற்றுல போட்டு ஆபரேஷன் பண்ணி அதுக்கப்புறம் அவனுக்கு இந்த வலது கைக்கு இந்த ஆமணை செடிக்காது நீ இப்படி பரிதபிக்கிறியே, வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்கள் அழிந்து போவது எனக்கு விருப்பமோன்னு சொல்லி எவ்வளவு பெரிய பாடம் கொண்டிருக்கு. அல்லேலூயா. புறஜாதிகளுக்கு விட இவனுக்கு பாடம் இருக்கிறது பெரிய விஷயமா. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்துல கூட ஆண்டவர் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதின காலத்தில் நேர்த்தியாய் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. அவர் செய்ய நினைத்தது தடைபடாது. மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்யறது இல்லாமல் வேற நமக்கு ஒரு மேன்மையும் இந்த உலகத்துல இல்ல. அல்லேலூயா. ஆண்டவர் கர்த்தரிடத்தில் மகிழ்ச்சியா இருந்து, சங்கீதம் 37:4 சொல்லுவது, கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியா இரு, அவர் உன் இருதயத்தின் வேண்டுதலை உனக்கு அருள் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மள மன மகிழ்ச்சியா இருக்க சொல்றார். ஒருவேளை நம்ம மனம் துக்கப்படுத்துகிற காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்குமானா இதுக்குள்ளேயும் தேவன் ஒரு நன்மை வச்சிருப்பார். நல்லது இப்படி பிரமாணத்தை கட்டு. இந்த நெருக்கத்துலதான் கர்த்தர் நோக்கி இன்னும் அதிகமா கூப்பிட ஆரம்பிச்சேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. குணமுள்ளவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்ளுங்க. அல்லேலூயா. மகிழ்ச்சியா இருப்பாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அல்லேலூயா. இந்த நாட்கள் ஆண்டவருடைய சமூகத்துல ஆண்டவரே உம்முடைய வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி, என் துக்கத்துல நான் அழிஞ்சு போயிருப்பேன். அல்லேலூயா. கர்த்தருடைய வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி, அவருடைய வாக்குத்தத்தங்கள் தான் எனக்கு பெரிய ஆறுதல். அல்லேலூயா. ஆண்டவரே கடந்து வந்த பாதைகளை பின்னோக்கி பார்த்து நான் சோர்ந்து போகாதபடி, அல்லேலூயா, ஆண்டவரே எனக்கு வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்துக்கு நேராக ஆண்டவர் நடத்துறார். செங்கடல் வந்தாலும் சரி, இல்ல வனாந்தரம் வந்தாலும் சரி, வாக்குத்தத்தத்துக்கு கொண்டு போய் எனக்கு சேர்க்க போகுது. அல்லேலூயா. இதெல்லாம் என்னை மேன்மைப்படுத்தலாம் என்று சொல்லி இக்காலத்து பாடுகளின் ஒரு மகிமைக்கு அல்லேலூயா நிகர் அல்ல என்று சொல்லி ஆண்டவரே சமூகத்துல ஆண்டவரே நான் மகிழ்ச்சியா இருக்கணும். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கினாங்க. எல்லாம் கட்டு உடைஞ்சு போச்சு. ஆண்டவருடைய சமூகத்துல கர்த்தர் பெரிய காரியம். எனக்கு இப்படிப்பட்ட பல தடைகள் வந்தாலும் 18 வருஷமா நான் பூனியா இருக்கிறேன். அதை பத்தி கவலை கிடையாது. அல்லேலூயா. யாருக்கும் கவலை கிடையாது. ஆனா உலகத்துல ஏன் பண்ணான், யார் எதிர்ப்பு கொடுக்குறாங்கன்னா அப்படிப்பட்ட மக்கள் தான் கொடுப்பாங்க. ஆனாலும் அல்லேலூயா, இந்த நல்ல காரியத்துல நமக்கு ஆண்டவர் அநேக காரியங்களை கற்றுக் கொடுத்தார், நிறைய வார்த்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா. சகைவு எப்படிப்பட்டவனோ, அந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவரோன்னு சொல்லி சகைவு தேட வாஞ்சியா இருக்கும்போது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஆண்டவரோடு நடக்க ஆரம்பிச்சான். ஆனா இவர்கள் முறுமுறுத்தார்கள். இப்படிப்பட்ட மக்களுக்கு மத்தியில் நம்ம வாழ்றோம். ஆனாலும் இழந்து போனது தேட ரசிக்குமே 99 பேரை தேடி வரலப்பா. இந்த ஒரு பாவத்தை நான் வெறுக்கிறேன், பாவியை நேசிக்கிறேங்க. அல்லேலூயா. நம்ம பாவியை வெறுக்கிறோம், அல்லேலூயா, நம்மளும் பாவம் செய்யறோம். அப்படி இல்லாதபடி ஆண்டவரே அந்த ஒரு ஆட்டை தேடி ஆண்டவர் அலைகிறார். தேடி கண்டுபிடித்ததுக்கு அப்புறம் அவ்வளவு கொண்டாடுறார். ஆண்டவருக்கு சந்தோஷமே மனம் திரும்பி ஆண்டவரை ஏற்றுக்கொள்றதுதான். நம்மளுடைய வாழ்க்கையில ஆண்டவரே எங்களுடைய உமக்கு பிரியமில்லாத காரியம் இருக்குன்னா எங்களை எடுத்து போட்டு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளையா, ஆண்டவரே உங்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்குற பிள்ளையாக, பாடுகளை ஊத்துறதுலயே நாங்கள் ஆண்டவரே உங்க நாமத்தை மகிமைப்படுத்துற பிள்ளைகளாக எங்களை ஒப்பு கொடுக்குறோம்னு சொல்லி ஆண்டோடைய சமூகத்துல அப்ப ஆண்டு சொல்லி ஒப்பு கொடுப்போமா. அல்லேலூயா. உயிரோடு இருக்கலே அல்லேலூயா. நான் மகிழ்ச்சியா இருப்பதும் நன்மை செய்ததும் தான் நமக்கு ஆண்டு வைத்திருக்கிறார். அது காலத்தை ஒவ்வொன்றுக்கும் ஒரு காலம் உண்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நேர்த்தியாய் அது காலத்தை செய்கிறார். நம்முடைய காலங்கள் கர்த்தருடைய கருத்துல இருக்கு. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணிப்போம்.
ஆண்டவரே இந்த புதிய மாதங்களுக்கு ஒரு ஆஸ்வதிக்கப்பட்ட மாதமாக, வாக்குத்தத்தங்களை சுதந்திரிக்கிற ஒரு மாதமாக எங்களை மேன்மேடை செய்ய முடியாம கட்டளை கொடுக்கிறோம். அல்லேலூயா. உங்களுடைய காரியங்கள் எங்களுக்கு புரியல, என்ன நடக்குன்னு தெரியல. ஆனாலும் தேவன் அறிவார். நான் போகிற பாதை கர்த்தர் நான் சோதிக்கப்பட்ட பின்பு சுத்த பொன்னாக விளங்குவதில்லை. ஆண்டவரே சமூகங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. உங்களுடைய வாக்குறதுக்கு நேராக வழி நடத்தும், அபிஷேகம் வழி நடத்தும். ஆவியானவரே உங்களுடைய ஆளுநர் இயேசு கிறிஸ்து நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். கண்மணிக்கா ஜெபம் பண்றீங்களா? அலேலுயா அலேலுயா. கத்தாவே நீ நன்றியோடு கூட குதிக்கிறப்பா. ஆண்டவரே கத்தாவே இந்த காலவேளையில அலேலுயா சோத்திரப்பா. நல்ல மன்னாவினால் எங்களை போஷித்திருக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நீ சோத்திரிக்கிறப்பா. அலேலுயா கத்தாவே எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் என் தேவனாய் கத்தர் அலேலுயா இஷ்டவனை சிஷ்டப்பனாதே ஆண்டவரே அவனை அசால்ட்டாக எண்ணி விடாது என்று சொல்லி கத்தாவே எங்களை பாடுகிறோம். ஆண்டவரே பாட்டுக்காரன் பாடுகிறாருப்பா. அலேலுயா அவன் சோத்திரிக்கிறப்பா. அவன் கொட்ட தலைவான் கொட்ட உயிர்வான் என்று சொல்லி நாங்கள் பாடிக்கிறோம் பார்க்குவோம். ஆண்டவரே அலேலுயா சோத்திரப்பா. அவங்களுடைய வாழ்க்கையில ஆண்டவரே அவர் செய்கிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதித்து வருகிறீரப்பா. ஆண்டவரே கத்தா ஊழியத்தில் அதிகமான வாந்தை தாகம் ஆத்மா தாகத்தை கத்து கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே அலேலுயா விஸ்வத்திரிக்கப்பா. அதை கத்தர் நிறைவேற்றும்படி ஆய்ச்சிருக்கிற அந்த நாட்களையும் கூட இந்த 6 மாதங்களும் என் தேவனாய் கத்திர மகனை பத்திரமாய் குடும்பத்தை பத்திரமாய் பாதுகாத்தீரே. வேலையை எடுத்துக்கொண்டீரே. ஆண்டவரே வண்டி வாங்க கூர்ந்தீரே சப்பா. கைட்டு வேலையெல்லாம் ஆசீர்வதித்தீரே. அவர் கொடுத்த நல்ல ஆண்டவரே கம்பெனிக்காக செவிக்கிறையா. அவர் கொடுத்த நல்ல பிசினஸ்க்காக செவிக்கிறையா. நல்ல ஆறு கடைக்கு கிருவச்சைங்க சப்பா. ஆண்டவரே விஸ்வத்திரிக்கப்பா. சோத்திரம் கம்பெனியில வேலை செய்ததான ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல சுகபலஜீவனை தந்து ஆண்டவரே கத்தாவை சோத்திரங்கள் ஆர்டர் கிடைக்க திருவச்சிங்க சப்பா. விஸ்வத்திரிக்கிறப்பா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெறுவான்னு சொல்லிக்கிறீங்களே தகப்பனே. ஆண்டவரே விஸ்வத்திரிக்கிறப்பா. இந்த காலங்களில் அலேலுயா சோத்திர மகன் சொன்ன ஒரு ஆண்டவரே மன்னாவுக்கு வார்த்தைகளுக்காக அந்த முத்துக்களுக்காக நாங்கள் சிரிக்கிறோம். பரலோகத்திலிருந்து கத்தாவை மகனோடு கூட இருந்து பேசினீரே. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவர் ஆண்டவரை எத்தனை எதிர்ப்பு வந்தாலும் ஆண்டவரை கத்தாவை சோர்ந்து போகாதபடி கத்தாவே ஆண்டவரே இந்த முழு ஜெபத்துல எத்தனை தடைகள் ஆண்டவரே சோத்திரப்பா. அப்பா நமக்கு சோத்திரப்பா சோத்திரம். உங்களோடு கூடவே இருந்த சீசர்கள் ஆண்டவரே 12 சீசர்களும் ஆண்டவரே தூங்கி போய் விட்டார்கள் அப்பா. ஆண்டவரே மகனுக்கு எத்தனை இடத்தில் பண்ணாங்க ரேஜா. ஆண்டவரே உனக்கு எத்தனை இடத்தில் பண்ணாங்க ரேஜா. நீர் யாருன்றே தெரியாத சொல்லிட்டாங்க ஏசப்பா. ஆண்டவரே கத்தாவே அப்படியாக ஆண்டவரே அவரோடு கூட இருந்ததான ஊழியர்கள் ஆண்டவரே கத்தாவே தடை செய்கிற எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கின்ற காலங்களில் சிரிக்கிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே சந்தோஷமாய் மனமகிழ்ச்சியாய் சொல்வாரப்பா. ஆண்டவரே முழு நடக்கிறது ஜெபம் நடக்கிறது என்று கத்தாவே. ஆனாலும் நாட்களில ஆண்டவரே அவர் சொன்னதான வார்த்தைகளை கேட்கும் போது ஆண்டவர் அதிகமாகி நாங்கள் கத்தாவே அப்பா சோத்திரம் சந்தேகப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம் அப்பா. அந்த ஊழியம் கத்தாவை தொடர்ந்து நடக்கும்படியான கிருபையை தாரும். யாரெல்லாம் முன்னே நின்று அதை தடை செய்து கொண்டு அவர்களோடு கூட பேசும்படியாக சுரிக்கிற கத்தாவே. ஆண்டவரை விஸ்வத்திர மகனுக்கு விரோதமாய் எந்த கத்தாவை தடைகள் வராதபடி எதிர்ப்பின் சக்திகளை கத்தர் முறித்து போடும்படியாக நாங்கள் சுரிக்கிறோம். அல்லேலூயா. சத்துடைய எல்லா சத்திட்டங்கள் நிர்மூலமாகணுமே. அவரை கத்தவ மனமடிவாக்கி சோர்வடைய செய்கிற பொல்லாத கிரிகளை இயேசுவின் நாமத்தில் அந்த காலவெளியில அதமாக்கி நாங்கள் செபிக்கிறோம். அல்லேலூயா. சோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே கத்தாவே இந்த நாட்களில் கூட பரிசுத்தாவியான ஒரு மகனோடு கூட ஆளுகை செய்யும்படியாய் செபிக்கிறோம். அவர் எடுக்கிற எல்லா முயற்சிகளை கத்தர் ஆசீர்வதியும். அவரோடு கூட கத்தர் நீரும் ஆண்டவரே அப்பா. அவருக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன் நீர். அல்லேலூயா. சோத்திரிக்கிறப்பா. கத்தாவே சோத்திரம். கத்தாவே எங்கள் மத்தியில வந்து ஆண்டவரே நாங்கள் முழு ஜெபம் நடத்துறோம் என்று சாட்சி சொல்லத்தக்கதான கிருபை தாரும். நீர் அப்படியாய் செய்ய போறக்காய் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. சோத்திரப்பா. கத்தாவே போக்குல வருத்துல வண்டி வாகனத்துல எல்லாம் ஆண்டவரே மகனோடு கூட இருங்க சுபாமி சோத்திரம். இம்மட்டும் ஆயுஷ் நாட்களை கூடி தந்து நல்ல சுகபலச்சீவனை தந்து ஒவ்வொரு வாரம் ஆண்டவரே கத்தாவை புதன்கிழமை எந்த காலங்களில எத்தனையோ கத்த அலைச்சல்கள் இருக்கலாம், எத்தனையோ வேலைப்பாடுகள் இருக்கலாம், எத்தனையோ ஜெபங்கள் செய்யலாம். ஆண்டவரே அப்பா குடும்பத்துக்காக செபிக்கலாம், ஜனங்களுக்காக ஆத்துமாக்களுக்காக செபிக்கலாம். அதை லாவித்து கத்தாவை எங்களோடு கூட அன்பாக பயணித்துக் கொண்டிருக்கிறதான மகனை தேவநாயகத்தில் ஆசீர்வதித்து அவருடைய மன தேவைகளை எல்லாம் சந்தித்து ஆண்டவரை கையில் சில வேலையில் ஆசீர்வதித்து பிள்ளைகளை பத்திரமாய் பாதுகாத்து குடும்பத்தை வேலை எடுத்து பாதுகாத்து வருகிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். சோதரிக்கிறோம். நீர் அவர் மூலியமாய் கொடுத்தான மன்னாவுக்காக நன்றி. இந்த கத்தாவை இந்த மாதத்தின் 7வது மாதத்தின் 1ஆம் தேதியில கர்த்தர் கொடுத்த மன்னாவுக்காக நாங்கள் அதிகமாய் சிரிக்கிறோம். அல்லேலூயா. சோதரிக்கிறோம். காத்துக்கொள்ளு வழி நடத்தும் ஆண்டவரே. இன்னும் அதிகமாக இமைக்கிட்டு சேர ஆண்டவரே பதிவைக்கு உடனே போல கத்தாவை யாரெல்லாம் தடை செய்தாலும் அதிகமாய் கத்தாவை நோக்கி கூப்பிடத்தக்கதான கிருபை
கிருபை தாரும், ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா, ஸ்தோத்திரிக்கிறோம். சோர்ந்து போகக்கூடாது ராஜா. ஆண்டவரே, ஊழியத்தின் பாதையில் இன்னும் அதிகமாய் ஆண்டவரே, அந்த வன்கணி நாவிகள், பொறாமை நாவிகள், எரிச்சலி நாவிகள், விசுவாசுடைய கிரிகள், ஆண்டவரே மனுஷ கிரிகள் இயேசுவின் நாமத்துல அழித்து தாவே அந்த மகனை அந்த இடத்துல வைத்து கர்த்தர் உயர்த்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிங்க, பரிசுத்தப்படுத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க இயேசுப்பா. எல்லா தடைகள் நிர்மூலமாக்கி நேருக்காய் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த நாளையும் கூட கர்த்தாவே ஸ்தோத்திரம். உலகத்துக்குள்ள போறதுக்கு முன்பாக கர்த்தருடைய பாத்துல எல்லாத்தையும் வச்சுட்டப்பா. நீங்க சுமந்து கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. ஜெபிச்ச ஒரு மக்களுக்காக ஜெபிக்கிறோம். மட்டுமாய் இந்திய எத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவரே முடிவு கர்த்தாவே அப்பா ஸ்தோத்திரங்களை திருந்து கர்த்தருடைய சமூகத்துல காத்திருந்து ஏசப்பா கர்த்தாவே கர்த்தருடைய சமூகத்தை அதிகமாய் துதிக்கவும் செதிக்கவும் ஆராதிக்கும் நீ செய்து நல்ல கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தரைகளை நடத்த போற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். எத்தனை மொத்தம் வந்தாலும் ஆண்டவரே நாங்கள் தாங்கக்கூடிய சக்தியை தாரும்படியாய் சுபிக்கிறோம். மேசாகாபதி போல, தானியேலை போல, எஸ்தர் ராஜாத்தை போல, எலியாவை போல கர்த்தாவை எங்களை வெட்கப்படுத்தாதபடி மட்டுமாய் நடத்தி வரீங்க நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதியும் பரிசுத்தப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். துதியான மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு செபிக்கிற எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாம் இந்த செபத்தை கேட்டு மலை கர்த்தர் ஆசீர்வதித்து நாணவன்கள் ஆகியவன்கள் ஒளியை போலும் அனைவரும் நீதிக்குட்படுத்தும் நட்சத்திரங்களை போலும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலம் பிரகாசிப்பார்கள் சொல்லி வேதவசனம் சொல்றது. அப்படியாக மகனை கர்த்தர் ஆசீர்வாத அந்த இடத்துல இருக்கிறதான எல்லா தடைகளையும் உடைத்து அநேகருக்கு ஆசீர்வாதம் பண்ண மகனாய், அநேகர் நீதிக்குட்படுத்தவராய், அநேகருக்கு முன்பாக பிரகாசிக்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் கொடுத்து உடைய பாதையில தொடர்ந்து உற்சாகமாக ஓடன் தேவனாய் கர்த்தர் கிருபையும் பலனையும் கொடுக்க போற தெய்வுக்காக கர்த்தர் செபத்தை கேட்டு அப்படியே செய்ய போறதுக்காக எல்லாரும் சோத்திரம் செலுத்துவோம். தொடர்ந்து தங்குவதற்காக நீங்க செய்வீங்க, சொன்ன காரியத்துக்காக நீங்க செய்வீங்க. எல்லா தடைகளையும் தேவநாயகத்தில் உடைத்து போடும்படியாக பாருங்க. கிறிஸ்தவர்களே கிறிஸ்தவ எழுமுனா என்ன செய்யறது? அப்படிதான் இன்னைக்கு ஒற்றுமை ஒரு மனிதன் நாவி இல்லாதபடி அநேக இடங்களில கிறிஸ்தவர்களை பார்த்தாலே இவங்க இப்படிதான் இருப்பாங்கன்னு சொல்லி அநேகர் கணிக்க முடியாத நாங்கெல்லாம் ரசிக்கப்பட வர பிள்ளைகள் கூட ரசிக்கப்பட மாட்டாங்க. ஏன்னா இவங்களே பிடிக்கிறாங்களே, நாம எங்க போறது அதுக்குள்ள அப்படின்னு சொல்லி இப்படிதான காரியங்கள் இன்னைக்கு அநேக இடங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதற்காக நீங்க தொடர்ந்து செய்வீங்க. அந்த முழு இரவு ஜெபம் நல்ல முறையில் நடக்கவும் தடைகளை எல்லாம் தேவநாயகத்திற்கு உலகத்தில் இருப்பவனை காற்று உனக்குள்ள இருக்கிறவர் பெரியவங்கிறார். அப்படியாக அவருடைய சமூகத்துல தேவநாயகத்தில் கூட இருந்து எல்லா காரியங்களும் நன்மைக்கு எதுவாக செய்து ஆசீர்வதித்து நம்ம சமூகத்திலே சாட்சி சொல்லும்படியான ஒரு கிருபையை கத்தர் கொடுக்கும்படியாக தொடர்ந்து தனிப்பட்ட ஜெபத்திலும் குடும்ப ஜெபத்திலும் அதிகமாக நீங்க செய்வீங்க. கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். அல்லேலூயா. கத்தர் தாமே நம்ம ஒருவரை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் கேட்ட சத்தியத்தின்படியாக கத்தர் அதன் காலத்துல சகலத்தையும் அதன் காலத்துல நேர்த்தியாய் செய்கிற தேவனாய் இருக்கிறார். நீங்களும் நானும் என்ன செய்யணும்னா மகிழ்ச்சியா இருக்கணும். அல்லேலூயா. அவனுடைய சமூகத்துல அல்ல உயிரோடு இருக்கிற வரைக்கும் நாம் நன்மை செய்கிறவர்களாக மகிழ்ச்சியோடு கூட இருந்து தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகளாக கர்த்தருடைய சமூகத்துல மகிழ்ச்சியா இருக்கிறவர்களுக்கு தான் அவர் வேண்டிய விண்ணப்பங்கள் எல்லாம் அவர்கள் செய்வங்கிறார். அப்படியாக இந்த மாதம் முழுது மகிழ்ச்சியோடு கூட இத்தனை தடைகள் வந்தாலும் ஆண்டவரை துதிப்போம், ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து மலைகளை எல்லாம் செய்வேன்னு சொன்னாரு. மலைகளை எல்லாம் வழிகளாக்குவேன்னு சொல்லி வாக்கு கொடுத்த தேவன் எல்லா தடைகளை உடைத்து தேவனாய் கர்த்தர் நல்ல வழிகளையும் வாசகளையும் நமக்கும் நம்முடைய ஊழியக்காரர்கள் திறந்து கொடுப்பார். அப்படியே கர்த்தர் நம்ம ஒருவரையும் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் சேர்ந்து சொல்லாங்க. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.